லக்ஷ்மி போட்டிக் வாட்ஸ்அப்ல இல்லையா? என்ன சொல்றேன்னு புரியல. சோ லக்ஷ்மி போட்டிக் 2022 ஓட வாட்ஸ்அப்ப ஸ்டாப் பண்ணிட்டோம். அதாவது வாட்ஸ்அப்ல நாங்க 2022ல இருந்தே ஆர்டர்ஸ் எடுக்கிறது இல்ல. ஏன் எடுக்கல அப்படின்னா, நான் 2021 2022லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். என்னுடைய வாட்ஸ்அப்ல நிறைய ஆர்டர்ஸ் மிஸ் ஆகி ஃப்ராடு 420 பணம் வாங்கிட்டா, ஆர்டர்ஸ் தரல, இந்த மாதிரி நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய எக்ஸ்போ கான்செப்ட்ன்றத நான் வந்து எக்ஸ்போலாம் போலாம், கஸ்டமரை நேர்ல பார்க்கலாம், என் வாட்ஸ்அப்ல வாங்க முடியாதவங்க நேர்ல வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். நான் எவ்வளோ எக்ஸ்போ போகும்போது இன்ஃபேக்ட் மதுரையில 50% கஸ்டமர்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் எடுங்கன்னு தான் எங்களை கேட்டாங்க. வாட்ஸ்அப்ல நான் ஆர்டர் எடுக்காததுக்கு முக்கிய காரணமே, அப்படி ஒரு விஷயம் நடக்காத போது, வாட்ஸ்அப்ல ஆர்டர்ஸ் மிஸ் ஆகும் போதே நான் ஸ்கேம்னு ஒரு பேர் வாங்கும் போது வேண்டாம் அப்படின்னு நானும் அத்தானும் ஸ்ட்ரிக்டா டிசைட் பண்ண ஒரு விஷயம் வந்து, என்ன ஆர்டர்ஸ் வருதோ அது சிஸ்டமேட்டிக்கா நடக்கட்டும் அப்படின்னு தான். ஸோ 2022க்கு அப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸா நாங்க வெப்சைட்ல மட்டும் தான் இருக்கோம். 2025 இப்போ வரைக்கும் நாங்க வெப்சைட்ல தான் இருக்கோம். ஸோ நிறைய பேர் எங்களோட வீடியோஸ் போஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அவேரா தெரியுமான்னு தெரியல. நாங்க வாட்ஸ்அப்ல கஸ்டமர் சர்வீஸ் மட்டும் பண்றோம். என் ஆர்டர்ஸ் இன்னும் ரீச் ஆகல, வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ண, இதுதான் என் கஸ்டமர் ஐடி இப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க கைட் பண்ணுவோம். இல்ல பேமெண்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, அப்படி ஒரு இஷ்யூ இருக்கு இப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை மட்டும் தான் நாங்க வந்து கிளியர் பண்ணி சால்வ் பண்ணி தரோமே தவிர, வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு எந்த ஆர்டர்ஸும் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க, அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க அப்படின்னு நாங்க எடுக்கல. வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஜிபே, போன்பே, அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் எது வேணாலும் பண்ணலாம். எல்லாமே எங்களுடைய அபிஷியல் சைட் மூலியமா தான். கூகுள்ல போய் நீங்க லக்ஷ்மி போட்டிக் அடிச்சாலே எங்களோட அபிஷியல் சைட் வரும். 35,000 ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் எங்களோட அபிஷியல் சைட்ல. ஸ்டோர் ஓபன் பண்ண போறோம். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ஐடியா எங்களுக்கு இருக்கே தவிர, we are purely brand இப்போ நாங்க. சோ எந்த வாட்ஸ்அப் ஆர்டரும் நாங்க எடுக்கிறது இல்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணி. நான் எங்கேயாவது உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை என்னோட பேஜ்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேனா, ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ல, ஏதாவது ஸ்கிரீன்ல. நேத்து கூட ஒரு கஸ்டமர் அடியே ஃப்ராடு, என்னோட ஆர்டரை கொடு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க வாட்ஸ்அப்ல இல்லன்றத. சோ நிறைய பேஜஸ்ல ஸ்கேம் பாக்குறேன். லக்ஷ்மி போட்டிக்னு பேரே இருக்கும், ஒரு ஐஃபன் இருக்கும், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், என்னோட போட்டோஸ் யூஸ் பண்ணலாம், என்னோட ரீல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேல அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கலாம். நான் ஒரு 5,000 ரூபாய் 3,000 ரூபாய் போடுற அதே சாரியா அவங்க 200 ரூபான்னு போட்டு கூட அவங்க கிட்ட காசு வாங்கலாம். பட் அதெல்லாம் என்னுடைய பேஜ் இல்ல. 2.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அண்ட் 1.10 அதாவது மில்லியன் பிளஸ் ஃபாலோவர்ஸ் இன் யூடியூப். இதுதான் என்னுடைய பேஜ். 3 lakhs பிளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் தான் என்னுடைய பேஜ். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னுடைய பேஜ். ஸோ ப்ளீஸ் அதை நீங்க பாருங்க. இதை தவிர ஃபேஸ்புக்லயும் நிறைய ஃபேக் பேஜஸ் இருக்கு, அது என்னுடைய பேஜஸ் இல்ல. அபிஷியல் பேஜஸ் மட்டும் தான் என்னுடைய பேஜ். எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றது முதல் சொல்லிட்டேன்.